குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் நம்ம 2 லெசன் மேட்டர் அண்ட் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் லெசன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிவிஷன் இப்போ லாஸ்ட் ஒரு 4 வாரம் உங்களுக்கு ரிவிஷன் நடந்திருக்கும். ரிவிஷன் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட். அதுக்கு மேட்டர் அப்படிங்கிற லெசன் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இனி வரக்கூடிய நெக்ஸ்ட்டு வீக்லி டெஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்த லெசனான சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த லெசன் நம்ம இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். இந்த ரிவிஷன் உங்களுக்கு இனி வரக்கூடிய வீக்லி டெஸ்ட்டுக்கு கொஷின் இதிலேருந்து தான் வரும். ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரிவிஷன் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இனி வீக்லி டெஸ்ட்டுக்கு இதிலேருந்து தான் நமக்கு கொஷின்ஸ் வரப்போகுது. சரி, இப்போ நம்ம இந்த லெசன் நம்ம ரிவிஷன் பார்க்கலாம். சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். சேஞ்சஸ் இன் அவர் சரௌண்டிங்ஸ். நம்மளை சுற்றி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. டெய்லியுமே நம்ம எவ்ரிடே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போது இதே லெசன் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் நம்ம படிச்சிருக்கோம். கொஞ்சம் நம்ம ஞாபகப்படுத்துவோம். சேஞ்சஸ், டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ். என்ன டைப்ஸ் ஆஃப் சேஞ்சஸ்? ஸ்லோ சேஞ்சஸ், ஃபாஸ்ட் சேஞ்சஸ், ரிவர்சபிள் சேஞ்சஸ், இர்ரிவர்சபிள் சேஞ்சஸ், டிசரபிள் சேஞ்சஸ், அன்டிசரபிள் சேஞ்சஸ், human made changes, natural changes. 10 types of changes நாம் 6th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம படிச்சிட்டோம். இப்போது இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, அதில் குறிப்பாக கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரி, முதல்ல நம்ம அது என்னன்னு தெரிஞ்சுக்கோம். ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்னால் என்ன? வாட் இஸ் சேஞ்சஸ்? சேஞ்ச் இனிஷியல் ஸ்டேஜுக்கும் ஃபைனல் ஸ்டேஜுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் தான் சேஞ்சஸ். பாருங்கள், இட் இஸ் த அப்சர்வபிள் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இனிஷியல் ஸ்டேட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் எனி சப்ஸ்டன்சஸ். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இதனுடைய வித்தியாசம் தான் நமக்கு சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விதை, ஒரு சீட், அதாவது படிச்சிருப்பீங்க, ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், விதை முளைத்து மரமாதல். ஜெர்மினேஷன் ஆஃப் சீட்ஸ், ஒரு விதையை நம்ம புதைச்சி வைக்கிறோம், சில வருடங்கள் கழித்து பார்த்தா அது பெரிய மரமாக இருக்குது. இதுதான் சேஞ்சஸ். ஒரு மில்க்கு, கர்லிங் ஆஃப் மில்க், பால் தயிராக மாறிடுது. சேஞ்சஸ். ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், ஐஸாக இருக்குது, மெல்ட் ஆச்சுன்னு என்ன ஆகுது, வாட்டராக மாறுது இல்லையா? எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், தண்ணியாக இருக்குது, அப்புறம் பார்த்தா வேப்பர் ஆகிடுச்சு. ஸோ அதனுடைய இதுதான் சேஞ்சஸ். ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, இதில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்சஸ் தான் நம்ம சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் இஸ் த லா ஆஃப் த நேச்சர். அது ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இன் அவர் டே டு டே லைஃப் வி சி மெனி சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ். அன்றாட நம்ம தினமும் சில மாற்றங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். பனிக்கட்டி உருகுதல் நம்ம வீட்டில் பார்க்கலாம். எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர், நீர் ஆவியாக மாறுறது, அதுவும் பார்க்கலாம். இரும்பு துருப்பிடிக்கிறது, அதுவும் பார்க்கலாம். ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டு, சமைக்கிறோம், அதுவும் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் நம்ம டெய்லியுமே நம்ம வீட்டில் பார்த்துட்டு தான் இருக்கோம். வெதர் சேஞ்சஸ் பீரியாடிக்லி, டெய்லி இல்லைன்னா சீசன்லி. தினம் இப்போ பகல் வருது, இரவு வருது, டே அண்டு நைட்டு சொல்லலாம். இந்த சீசன் மாறுது, ரெயின் சீசன், வின்டர் சீசன், இந்த மாதிரி சீசன்கள் வித்தியாசங்கள் தெரியும். அதுவும் சேஞ்சஸ் தான். A paper burns readily while it takes a few days for an iron nail to rest. அதாவது இந்த பேப்பர் எரிக்கிறோம், சாம்பலாகிடுது, ஒரு கொஞ்ச நேரத்துலேயே சாம்பலாகிடுது, அப்போது சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இட் டேக்ஸ் a few days for an iron nail to rest. அயன் நெயில்னால் இரும்பு ஆணி துருப்பிடிச்சிருச்சு, அப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு, அதுக்கு சில நாட்கள் ஆகும். இட் டேக்ஸ் a few hours for milk to turn into curd. பால் தயிராக மாறுறதுக்கு சில மணி நேரங்கள் ஆகுது. சில மணி நேரங்களுக்கு அப்புறம் அது தயிராக மாறிடுது, இப்போ சேஞ்ச் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ் கெட் சாஃப்டன் இன்டு ஃபியூ மினிட்ஸ் வென் குக்குடு. காய்கறிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகுது, எல்லாமே சமைச்சிடுச்சு. சமைச்சோம்னா அது வேற ஒன்றா மாறிடுது. அதுதான் இந்த மாதிரி இது எல்லாமே சேஞ்சஸ் தான். அதுக்கு இந்த பீரியாடிக்கலி கால இடைவெளிகள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் சில மாற்றம். இப்போ ஒரு குழந்தை உடனே பெரிய ஒரு பையனாக எப்படி மாறும்,
ஒரு வயசில் ஒரு மாறும் சேஞ்சஸ் இருக்கும், 2 வயசில், 10 வயசில், 20 வயசில், ஒவ்வொரு வருஷமும் அதனுடைய உருவமைப்பு எல்லாம் மாறிட்டே தான் இருக்கும். அப்போ அதுக்கு வந்து சில ஆண்டுகள் ஆகும். அப்போது இந்த கால அளவு பீரியாடிக்கலிங்கிறது வந்து வித்தியாசம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒரு வித்தியாசம். சில நிமிடங்களில் மாறக்கூடியது, செகண்ட்ஸில் சேஞ்சஸ் ஆகும் இருக்குது. சில ஹார்ஸ் சில மணி நேரங்களில் வந்து ஹவர்ஸில் மாறதும் இருக்குது, டேஸில் மாறக்கூடியதும் இருக்குது. ஸோ அந்த டைமிங் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் தான். The set changes are accompanied by change in properties like, இப்போ எதெல்லாம் நம்ம வந்து சேஞ்சஸ் ஆகுது ப்ராப்பர்ட்டிஸ், இதுதான் ஷேப்பு மாறும், கலரு, டெம்பரேச்சர், பொசிஷன் அதனுடைய நிலை, அண்ட் காம்போசிஷன் அதனுடைய இயல்புகள், இது எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்கும். சம் சேஞ்சஸ் கேன் பி அப்சர்வ்ட் while some are not possible to notice. சிலதை நம்ம பார்க்க முடியும், சில சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறான். ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ். இப்போ சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் நம்ம வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன, கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன. ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆர் த டெம்பரரி சேஞ்சஸ். டெம்பரரி தான், கொஞ்சம் நேரமாக தான் அந்த மாற்றம் இருக்கும், அது வேற ஒன்றா மாறிடும். ஒரு ரப்பரை வந்து இழுக்கிறோம், பெருசாகிடுச்சு, விட்டோம்னா பழையபடி வந்துருச்சு. அப்போ இழுத்தோம்னா பெருசாகிடுச்சு, அப்படி பெருசாகவே இல்லையே, கொஞ்சம் நேரம் பெருசாக இருந்துச்சு, விட்டுட்டோன்னா பழையபடியே வந்துருச்சு. ஐஸ் க்யூப்பு ஹீட் பண்ணுறேன், வாட்டராக மாறிடுச்சு, ஐஸ் க்யூப்பு சாலிடு, அப்போ சாலிடாகவே இருக்க வேண்டியது தானே. அப்போ என்னாச்சு, லிக்விடாக மாறிப்போச்சு. அதுவும் டெம்பரவரி தான். அந்த லிக்விடை மறுபடியும் நம்ம ஃப்ரீஸ் பண்ண என்ன ஆகும், திரும்பவும் சாலிடாகவே வந்துடும். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்சஸ் எல்லாமே டெம்பரரி சேஞ்சஸ் தான். ரெண்டாவது ரிவர்சபிள், மீண்டும் பழையபடி வந்துடும். தி விச் there is change in the physical appearance of the substance. அப்பியரன்ஸில் மாற்றம் இருக்கும், தோற்றத்தில் மாற்றம் இருக்கும், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் மாற்றம் இருக்கும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்ன சொன்னேன், ஷேப்பு, கலரு, சைஸு, டெம்பரேச்சர், அதனுடைய ஸ்டேட்டு, இதெல்லாமே தான் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இதில் சேஞ்சஸ் இருந்தால் அது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் இருந்தால் அது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த மாற்றமும் இருக்காது. ஐஸ் க்யூபாக இருந்தாலும் H2O தான், வாட்டராக இருந்தாலும் H2O தான், வாட்டர் வேப்பராக இருந்தாலும் H2O தான். நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், 3 ஸ்டேட்ஸில் வரக்கூடிய ஒரே ஒரு மேட்டர் எதுன்னா அது வாட்டர். ஸோ இதெல்லாமே நமக்கு ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஹியர் நோ நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. புதிதாக எந்த ஒரு பொருளும் அது உருவாகாது. ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு பேப்பர் இருக்குது, 4 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ 4 ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது, குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக 4 பீஸஸ் ஸ்மால் பீஸஸாக பண்ணிட்டேன். அப்போ 4 பீஸாக 4 பீஸஸாக பண்ணாலுமே அது வந்து பேப்பராக தான் இருக்குது, வேறு ஒன்றா மாறலை. அதனுடைய அப்பியரன்ஸ் மாறிடுச்சு. ஒரே பேப்பர் ஷீட்டாக ஒரே ஷீட்டாக இருந்துச்சு, இப்போ 4 பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ முன்னே எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது, சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆனால் அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் காம்போசிஷனும் மாறலை. பேப்பர் தான், ஆனால் அதனுடைய அப்பியரன்ஸ் மாறிடுச்சு, அதனுடைய சைஸ் மாறிடுச்சு, அதனுடைய ஷேப் மாறிடுச்சு. ஸோ அது ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படிங்கிறோம். எக்ஸாம்பிள், மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், த சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர். சொல்யூஷன் ஆஃப் சால்ட் ஆர் சுகர். இப்போது தண்ணியில் உப்பு போட்டு கரைக்கிறோம், கரைஞ்சாலும் உப்பு எங்கேயும் காணாமல் போகலை, அங்கே தான் இருக்குது, சொல்யூஷனாக இருக்குது. சால்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. சுகரை போட்டு தண்ணியில் கரைக்கிறோம், எங்கேயும் போகலை, அங்கே தான் இருக்குது. ஏன்னா அது டிசால்வில் இருக்குது, டிஸ்சொல்யூஷனாக இருக்குது, கரைந்த நிலையில் இருக்குது, எங்கேயும் காணாமல் போகலை. அப்போ இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். ஸ்டிச்சிங் ஆஃப் ரப்பர் பேண்ட், ரப்பரை பிடிச்சி நல்லா இழுக்கிறோம், பெருசாக போயிடுச்சு, விட்டோம் பழையபடியே வந்துருச்சு. ஸோ அதுவும் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். அடுத்தது கெமிக்கல் சேஞ்சஸ்னால் என்ன. கெமிக்கல் சேஞ்சஸ் ஆர் த பர்மனன்ட் சேஞ்ச் இன் விச் தெர் இஸ் சேஞ்ச் இன் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு. இது ஒரு பர்மனன்ட் சேஞ்ச். மாறிடுச்சுன்னா திரும்பவும் பழைய மாதிரி மாறாது. ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி மாறாது. ஒரு தடவை சேஞ்ச் ஆனதான் சேஞ்ச் ஆனது தான். கர்லிங் ஆஃப் மில்க், பால் தயிராக மாறுதல். பால் தயிராக மாறிச்சுன்னா திரும்பவும் தயிராக மாறினது தான், திரும்பவும் அது பாலாக மாறாது. அரிசியை நம்ம சமைச்சிட்டோம், சாப்பாடாக ஆகிடுச்சுன்னா திரும்பவும் எனக்கு அரிசியாக வராது. மாவு இட்லியாக மாறி போச்சுன்னா இட்லி திரும்பவும் மாவாக வராது, பேட்டர் இன்டூ இட்லி வராது. அப்போது மீண்டும் தன் பழைய நிலைக்கு வராது. புதிதாக ஒரு பொருள் உருவாகிருக்கும், நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு. கண்டிப்பாக ஒரு புது பொருள், புதிய பொருள், நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம்டு.
புதிப்பொருள் ஒன்று உருவாகும், அதனுடைய பண்புகள் மாறும், இர்ரிவர்சிபிளாக இருக்கும். அதனால் கெமிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்சஸ் இருக்கும், கெமிக்கல் காம்போசிஷன் மாறி இருக்கும். ரஸ்டிங் ஆஃப் அயன், இரும்பு துருப்பிடிக்குது. இரும்பாக இருக்கும்போது அது எப்படி இருக்குது, துருப்பிடிச்சு போச்சுன்னா அது வேற ஒன்றா மாறிடுது, அயன் ஆக்சைடு. அப்போ ரஸ்டிங் அப்படின்னு நடக்கணும்னா எசென்சியல் ஃபார் என்னது, ஆக்சிஜன் அண்டு வாட்டர். கண்டிப்பாக இது ரெண்டும் வேணும். இது ரெண்டும் இரும்பு மேலே பட்டால் துருப்பிடிச்சிடும் கொஞ்ச நாளில், ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அதை, அயன் ஆக்சைடு. ஸோ இது கெமிக்கல் சேஞ்ச். பேர்னிங் ஆஃப் வுட் அப்படிங்கிறாங்க, அதாவது மரத்தை போட்டு எரிக்கிறோம். மரமாக இருக்கும்போது அதனுடைய ஒன்று வேறு மாதிரி இருக்கும், அதை எரிச்சிட்டோம்னா அது வந்து ஆஷ் சாம்பலாக மாறி போச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நியூ சப்ஸ்டன்ஸு ஃபார்ம் ஆகிருக்கு. பாப்பிங் ஆஃப் த பாப்கார்ன், அதாவது பாப்கார்னை சோளப்பொரி பொரிக்கிறது. அது பிளாக்னிங் ஆஃப் சில்வர் ஆர்னமெண்ட்ஸ், அதாவது வெள்ளி கொலுசு வந்து மங்கி போகிறது, கருத்து போகிறது, இதெல்லாம் வந்து நமக்கு கெமிக்கல் சேஞ்சஸுக்கான எக்ஸாம்பிள். ரஸ்டிங் ஆஃப் அயன் குட் எக்ஸாம்பிள், ரஸ்டிங் ஆஃப் அயன் இரும்பு துருப்பிடிக்கிறது. ஸோ இது எல்லாமே சேஞ்சஸ் தான். இங்கே நம்ம இதனுடைய எதை நம்ம இந்த லெசனில் பார்க்குறோன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் பற்றி முழுசாக பார்க்க போகிறோம். இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நடப்பதற்கு என்னென்ன தேவை இங்கே பாருங்கள். இப்போ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னா அதுக்கு முதல்ல வந்து அதுக்கு ரியாக்ஷன் சொல்லுவோம், அது பேர் கெமிக்கல் ரியாக்ஷன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுங்கிறது அது நடக்கிறது கெமிக்கல் சேஞ்ச். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடப்புன்னா அது நம்ம என்னென்ன பொருள் சேர்றோமோ அதை ரியாக்டன்ஸ்னு சொல்லுவோம். கிடைக்கிற பொருளை வந்து ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு வார்த்தைகள் மறக்கக்கூடாது. பாருங்கள் கொடுத்துருக்காங்க, ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் நமக்கு வந்து ரியாக்டன்ஸ். அது சேர்ந்து புதிதாக நமக்கு ஒரு நியூ ப்ராடக்டாக ஒரு சில பொருள் கிடைக்கும், அதை வந்து ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியாக்டன்ஸ், ப்ராடக்ட்ஸ். இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு நடப்பதற்கு சில கண்டிஷன்ஸ் மூலிமா நமக்கு இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம வந்து இது பண்ணலாம். Do you know what are the conditions required for a chemical reaction to take place? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கொடுத்துருக்காங்க. Physical contact, solution of the reactants, electricity, heat, light and catalyst. இந்த 6 கண்டிஷன்ஸ் நாம் யூஸ் பண்ணி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்மளால் செய்ய முடியும். ஸோ ரியாக்டன்ஸ் மூலிமா நமக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போது ஃபிசிக்கல் கான்டாக்ட் ஒரு கண்டிஷன், சொல்யூஷன் ஆஃப் ரியாக்டன்ஸ், ரியாக்டன்ஸ்னால் அந்த கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய அந்த பொருள்களுக்கு பேர் ரியாக்டன்ஸ். அது வந்து சொல்யூஷனாக இருந்தால் ஈஸியாக வந்து ரியாக்ஷன் நடக்கும். தேர்டு வந்து எலக்ட்ரிசிட்டி மூலிமா அந்த கெமிக்கல் ரியாக்ஷனை எப்படி நம்ம வந்து உருவாக்கலாம். ஹீட் பண்ணும்போது அந்த ரியாக்டன்ஸ் சீக்கிரம் வந்து ஆட் ஆகி நமக்கு ஒரு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஹீட் வந்து நமக்கு தேவை. லைட், வெளிச்சம். கேட்டலைஸ்ட் அப்படின்னா சில ரியாக்ஷன்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ப்ராசஸில் இருக்கும், மந்தமாக இருக்கும். ஸோ அதனுடைய ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் கேட்டலைஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த 6 கண்டிஷன்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஒவ்வொன்றா நம்ம டீப்பாக பார்க்கலாம்.